இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. நம்ம ஒரு ப்ளவுஸை நம்ம டேப் இல்லாமல் செஞ்சோம் இல்லையா, அதே அளவுள்ள ப்ளவுஸை இன்ச் டேப்பை பயன்படுத்தி வெட்டிட்டு அதை வந்து நம்ம ரெண்டுமே சரியாக இருக்கா அப்படின்றத உங்களுக்கு அது ஒரு இது சொல்லி தரதுக்காக நான் இன்ச் டேப்பில் அளந்து அதே மாதிரியே அந்த அளவுள்ள ப்ளவுஸையே பண்ணலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பொதுவாக ப்ளவுஸை அளவெடுக்கும் முறை அது வந்து நிறைய பேருக்கு இந்த கழுத்து பெருசாக இருக்கும் பொழுது எப்படி எடுக்கணும் அப்படின்னு நிறைய தோழிகள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. அதையும் இதுலேயே நான் சேர்த்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரொம்பவே நெக்கு பெருசாக இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த சுற்றளவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய வித்தியாசம் வரும் இல்லையா. இப்போ நீங்கள் இப்படி கையில் பிடிச்சி எடுக்கும் பொழுது கட்டாயமாக ரொம்பவே நீளம் அதிகமாக வந்துடும். அதுக்காக நீங்கள் ஒரு வேலை செய்யணும். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டும் அது மாதிரி கழுத்து ரொம்பவே பெருசாக இருந்ததுன்னா நமக்கு தேவையான சுற்றளவு எடுக்கிற இடம் இந்த முதல் பட்டன்ல இருந்து இந்த ஆம் ஹோல் வரைக்கும் இப்படி தான் நம்ம சுற்றளவை எடுப்போம் இல்லையா. இது வந்து இன்னமுமே உங்களுக்கு ஆழம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கிறது ரொம்ப லாங்காக இப்படி வரும், கிராஸாக வரும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி வச்சு எடுங்க. ப்ளவுஸை சரியான பொசிஷன் இதை போட்டுடுங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்தெல்லாம் ஒன்றும் சுருக்கம் இல்லாமல் சமப்படுத்தி வச்சுட்டு இப்படி எடுங்க. இப்போ இது உங்களுக்கு ஒரு 9.5 வருதுங்களா. இதை அப்படியே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இதை சரியாக திரும்பவும் இந்த முதுகு பகுதியை சரியாக அந்த கழுத்தெல்லாம் உட்கார்ற மாதிரி பொசிஷனுக்கு வச்சுட்டு பிறகு அந்த 9.5 நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இது மாதிரி வச்சுட்ட பிறகு நீங்கள் இந்த 9.5 சரியாக அந்த டாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அங்கேருந்து இப்படி எடுங்க. இப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும். இல்லைன்னா நீங்கள் இழுத்து வைக்கிற மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இது 28.5 இருக்குது இல்லைங்களா. இந்த இடம் 28.5 இருக்கும் பொழுது நீங்கள் இதை அப்படியே இப்படி பிடிச்சிட்டு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அளவு ரொம்ப பெருமளவு கிட்டத்தட்ட ஒரு 30 கிட்ட வருது பாருங்கள். அதனால் 28.5 அப்படின்றது தான் சரியான அளவு. நீங்கள் கீழே போட்டு எடுத்திங்கன்னா சரியாக வரும். இப்போ 28.5லேயே நான் பிடிச்சிட்டு இந்த இடம் எடுக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட அதாவது 38க்கு ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இப்போ இந்த 38 இன்ச்சு கூட நாம் 6 இன்ச்சு சேர்க்கணும். 6 இன்ச்சு சேர்க்கும் பொழுது தான் நமக்கு இந்த பக்கம் ஒரு 1.5 இந்த பக்கம் ஒரு 1.5 நம்ம சேர்க்குறோம். அது டபுளாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த இடமெல்லாம் இங்கே பிடிக்கிறது, இந்த இடத்துல பிடிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் போக இந்த இடத்துல மீதமாக 1 இன்ச்சு அளவுக்கு 2 சைடும் ஒரு இன்ச்சுன்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு உள்ளே விடக்கூடிய சீம் அலவன்ஸ் கிடைக்கும். சரியா. இப்போ இது 38 இன்ச் ப்ளவுஸ் இல்லைங்களா. 38 இன்ச்சு கூட நீங்கள் 6 சேர்த்துக்கோங்க. அப்போ 44ன்னு நம்ம வெட்ட வேண்டிய அளவு வரும். இந்த கரை பகுதியிலேருந்து நீங்கள் அளந்துக்கோங்க. இப்படி குறுக்கில் வச்சு செய்ய வேண்டாம். கரைப்பகுதி இடது ஓரத்தில் இருக்கும்பொழுது தான் நமக்கு அந்த குறுக்கு பீஸுன்ற விஷயம் கிடைக்கும். இல்லைன்னா வந்து அது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. இப்போ நமக்கு 44 தேவைன்னும் பொழுது நம்ம அதில் பாதி 22ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கை வெட்டும் பொழுது குறுக்கு பீஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இது நிறைய இருந்ததுன்னா நீங்கள் இப்படி போட்டு வெட்டும் பொழுது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த சுருக்கம் இல்லாமல் வரும். ஆனால் இதில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு பீஸ் இல்லை. அதனால் நம்ம இப்படி தான் போட்டு வெட்டணும். நமக்கு துணி வந்து அந்த மாதிரி குறுக்கில் வெட்டணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்கள நீங்கள் ஒரு 10 சென்டிமீட்டர் அல்லது 15 சென்டிமீட்டர் அதிகமாக எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். 80 சென்டிமீட்டர் 90 எடுக்கிறாங்கன்னா அவங்கள 1:10 அந்த மாதிரி துணி கொண்டு வந்து கொடுங்க. அப்போ தான் வரும்னு தீர்க்கமாக சொல்லிடுங்க. இல்லைன்னா அந்த குறுக்கில் நமக்கு வராது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி தான். அளவு ப்ளவுஸை அப்படியே போட்டு
நம்ம எவ்வளோ இந்த சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை மாதிரியே போட்டு வெட்டுறோம் இல்லைங்களா. இந்த சுற்றளவை ஆம் ஹோல் கிட்ட அளந்து பார்த்தோம்னா தான் நமக்கு இங்கே சரியாக இருக்கான்னு தெரியும். ஓகேவா. இப்போ கையோட லென்த்து, இப்போ நீங்கள் கையோட லென்த்து இதில் அளந்துக்கிட்டாலும் 8.75 இந்த ஜாயிண்டில் 8.75 காட்டுது. அப்போ நாம் இந்த இடத்த 9ன்னு வைக்கணும். இங்கே ஃபோல்டு பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு, அப்போ 10 இன்ச்சுன்னு இங்கே வைக்கணும். இங்கே 7 இன்ச்சுன்னு வைக்கணும். உங்களுக்கு ஸ்லீவோட கட்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து நாம் முதுகோட அளவு எடுக்கிறோம். 13ன்னு இருக்குது. இந்த 13ன்னும் பொழுது நாம் மேலே ஒரு 1/4 இன்ச் கீழே ஒரு 1/4 இன்ச் அதை நம்ம மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ இதுலேயே துணி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒரு 1.25 இன்ச்சு அது கூட சேர்த்துக்கலாம், நம்ம வந்து உள் பக்கத்தில் மடித்து தைக்கிறதுக்காக. சரிங்களா. இப்போ இந்த 14ன்றதை நம்ம 15ஆக வைக்கணும். இந்த ஒரு இன்ச்சை உள்பக்கம் முதுகில் மடித்து தைக்கிறதுக்கு. சரிங்களா. இப்போ 15 அப்படின்னும் பொழுது நம்ம பின்னாடி 15ன்ற அளவு இருக்கணும். இப்போ இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த இன்ச் டேப்பை இந்த 15 கரெக்டாக மார்க் காட்டும் பொழுது நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பீஸை அப்படியே இழுத்து இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு கிடச்சிரும். சரிங்களா. பிறகு இந்த ஃப்ரண்ட் இந்த இடத்துல வரைக்கும் 13 வருது, இங்கே 15.5 வருது இல்லைங்களா. 13ன்னும் பொழுது நம்ம ஷோல்டருக்கு ஒரு 1/4 இன்ச்சு தான் விடணும். நான் எடுத்திருக்கிற அளவு இது வரைக்கும் எடுக்கலை, இதை எடுத்திருக்கேன். சரிங்களா. இதை எடுத்ததுனால நமக்கு இங்கே வந்து 1/4 இன்ச்சுன்ற கணக்கு தேவைப்படாது. ஏன்னா நான் இப்படி முன்பக்கம் வச்சு எடுக்கும்பொழுது அது வேறு மாதிரி அளவு காட்டும் பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா. இங்கே வந்து 12.5 தான் காட்டுது பாருங்கள். ஆனால் நான் உள் பக்கத்தில் இந்த விட்ட பிசுறையும் சேர்த்து எடுத்திருக்கேன், அதனால் அது 13. அப்போது நமக்கு ஷோல்டரில் ஜாயினுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அப்படின்னு விட்டுட்டோம்னா 13.25 ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இடத்த நீங்கள் அளந்துக்கோங்க. நமக்கு 13.25னா இந்த பட்டியோட அளவு அவங்க கொடுத்துருக்குற அளவுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 2.5 இருக்குது. 2.5ன்னும் பொழுது நம்ம கட்டாயமாக அது 3 தான், ஏன்னா மேலேயும் கீழேயும் நம்ம மடித்து தைக்கிறதுக்கான இடம். இப்போ இந்த 3ன்னும் பொழுது நீங்கள் இதை ஒரு ஸ்கேலில் ஒரு அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு தேவைப்படாது, இந்த இடம் வந்து தேவைப்படாது, அளவில் சேராது. இது உள்பக்கம் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்போ அந்த மாதிரி வைக்கும் பொழுது நீங்கள் இங்கே 3 அப்படின்னு எடுத்தது இந்த இடத்துல 4 அப்படின்னு வைக்கிறீங்க. அவ்வளவுதான் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய வித்தியாசம். அதே போல் இந்த பக்கமும் 4. சரிங்களா. இப்போ இந்த 3 கோடையை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக அதை நீங்கள் கொஞ்சமாக வளைச்சி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தனியாக தூக்கி அதை மட்டும் வெட்டுங்க. உள் பீஸ் வந்து முதுகுக்கு சேர்ந்தது இது. இப்போ இங்கே ஒரு 1.5-2 இன்ச்சு கிட்ட
இதை கழித்து விட்டுறலாம். இந்த இடத்தையும் நம்ம ஒரு நாட்ச் போட்டுப்போம். ஏன்னா இந்த இடத்தோட நமக்கு ஸ்டிச்சஸ் வர்றதுனால இந்த இடம் உள்ளே போயிடும். இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியணும் பொழுது இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க, மாற்றி வைக்காமல் இருக்கிறதுக்காக. பிறகு இப்போ கழுத்து, பின் கழுத்து அவங்க கேட்ட விதம் அளவு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அந்த கழுத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இந்த ஷோல்டர், இந்த ஆழத்தை பொறுத்து அவங்க போடுற அகலமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. நம்ம கீழே வச்சு அப்படி எடுக்கும் பொழுதே அதனுடைய அளவை நம்ம இப்படி அளக்கும் பொழுதே நமக்கு அது தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரியே நம்ம போட்டு வெட்டிப்போம் இல்லையா. இப்போ 5.25 அப்படின்னு வச்சுருக்கேன். கழுத்தில் இருந்து 5.25ன்னு வச்சுருக்கேன். இங்கே இந்த இடம் 3ன்னு வச்சுருக்கேன். சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தோற்றத்தை பொறுத்து மாறுபடும்னு. அவங்கள நான் நேரில் பார்த்ததுனால எனக்கு தெரியும். அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்பவே ஷோல்டர்லாம் அகலமாக இருக்கும். சரிங்களா. இதுதான் வந்து நம்ம நெக்கோட ஆழம். இந்த இடத்த சரியாக வச்சுட்டு இந்த நெக்கோட ஆழத்தை நம்ம அளந்துக்கலாம். அதே போல் முதுகு, சில நேரங்களில் உங்களுக்கு கழுத்து சரியாக இப்படி போட்டு வெட்ட வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த அளவாக உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது இந்த இடத்த சென்டர் பண்ணிக்கோங்க, முதுகோட இந்த கழுத்து பின்பக்கத்தை சென்டர் பண்ணி இந்த இடத்த நீங்கள் ஒரு அளவு எடுங்க. சரிங்களா. இது 5.25ன்னு வரும்பொழுது நீங்கள் இந்த இடத்துல நம்ம மடிக்க வேண்டிய இடம், இங்கே ஒரு 1.25ன்னு நம்ம மடிக்க வேண்டிய இடம் இருக்குது இல்லைங்களா. இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை மடிக்க போகிறோம். அப்போது இங்கே இருக்குது இந்த இடம் அவங்களுக்கு 5.25ன்னு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. இந்த 5.25 அப்படின்ற இடத்த சரியாக நீங்கள் இப்படி குறித்து இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு அதனுடைய அடையாளத்தை இங்கே போட்டுக்கோங்க. சில நேரங்களில் நமக்கு கழுத்து சரியாக நம்மளை அறியாமல் நிறையவே ஆழம் எடுத்துட்டோம்னா அது இந்த இடம் சின்னதாகிட்டால் சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு காரணமாக வச்சு, இதை ஒரு அடையாளமாக வச்சு பயன்படுத்திக்கோங்க. நான் இங்கே 2.25 வச்சுருக்கேன், ரெண்டுக்குமே, முன்னாடி பின்னாடி 2 கழுத்துக்குமே. இப்போ இதெல்லாம் வந்து நான் அப்படியே வெட்டுறது தான். இப்போ உங்களுக்காக இதெல்லாம் சொல்லி தரணும். இப்போ நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி 6 இன்ச். சரிங்களா. இங்கே 6 இன்ச். இந்த இடத்த நம்ம எப்பவும் மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ இது 1.5ன்றது பேக்குக்கு. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எப்பவும் எடுக்கிற மாதிரி 1 தான் நம்ம இங்கே இன்னும் கொஞ்சம் முன்னாடி மட்டும் ஆழப்படுத்த போகிறோம். பிகினர்ஸ் கட்டாயமாக நீங்கள் ஸ்கேல் வச்சு இப்படி நீங்கள் ஸ்கேல் வச்சுட்டு உங்களுக்கு சரியான அளவு கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் இன்ச் டேப்பில் நீங்கள் இங்கேருந்து இங்கே என்ன எடுத்தீங்களோ அதையே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தொலைவில் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா பிறகு ஒரு ஸ்கேல் வச்சு இந்த இடத்த நீங்கள் சரியாக, உங்களுக்கு ரொம்ப சரியாக வரணும் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பழக்கப்படுத்திக்கோங்க. முதல்ல இருந்தே அப்படி பழக்கப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து வெட்டும் பொழுது ரொம்ப சுலபமாக இருக்கும். இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இந்த இடத்த வந்து உங்களுக்கு சரியான வட்டம்னு வர்றதுக்கு நம்மளோட விருப்பப்படி அதை எப்படி வேணுனாலும் பண்ணலாம். இங்கே நான் எப்போவுமே இந்த ஷோல்டரில் நம்ம இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக தைக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கிட்டோம்னா இங்கே தான் நம்ம ஷோல்டரை பிடிக்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்து வெட்டுறேன் பாருங்கள்.
இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வரைஞ்சி செய்யணும். சிலர் வந்து அனுபவத்தில் அப்படியே கூட நம்ம எதுவும் வரையாமல் கூட அந்த வட்டத்தை சரியாக வெட்ட முடியும். பிகினர்ஸ் கட்டாயமாக நீங்கள் கோடு போட்டு செய்ய பழகுங்க. பிறகு உங்களுக்கு வசப்பட்டுடும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எல்லாமே செய்ய முடியும். கொஞ்சம் முதல்ல எல்லாமே பழகினாதான். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வெட்டிட்டோம் இல்லைங்களா? பாடி, கை, கட்சோலி, பிறகு இந்த ஆம்ஹோலில் வெட்டினதை தான் நம்ம கொக்கி ஐக்கு பயன்படுத்த போகிறோம். இது வந்து கழுத்துக்கு உள்ள கட்சோலி பட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு உள் பீஸாக கூட இந்த துணியை பயன்படுத்திக்கலாம் பெருசாக இருக்கும் பட்சத்தில். சரிங்களா? உங்களுக்கு அந்த ப்ளவுஸும் இந்த ப்ளவுஸையும் ஒன்றா வச்சு எப்படி இது சரியாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இது ரெண்டையுமே சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு பீஸுமா நம்ம வச்சு பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த கட்சோலிலாம் வந்து சரியாக தான் இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது ஸ்லீவ். அதாவது நான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, இன்ச் டேப் பயன்படுத்தாமல் வெட்டணும்னு. சரியாக இருக்குங்களா? கட்சோலியும் வந்து நீங்கள் சந்தேகம் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரே மாதிரி இருக்கா, நம்ம வெட்டினது சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த முறை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதையே கூட பயன்படுத்தலாம். சரியாக இருக்குது. எளிதாக எப்படியெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ நான் கற்றுக்கிட்ட நிறைய ட்ரிக்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இது பாருங்கள், நம்ம இது வந்து இப்போ வெட்டினது, இது அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு வெட்டினது. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி நம்ம இந்த ஆழம் மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னா நம்ம அந்த மாதிரி முறையும் போட்டும் செய்யலாம். ரொம்ப பெருமளவு வித்தியாசம் இல்லை, ஒரு அளவுக்கு தான். ரொம்ப கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. அதே மாதிரி ஆம்ஹோல்லையும் லேசாக பின்பக்கம் கொஞ்சம் லேசாக இருக்குது. இது நம்ம தைக்கும் பொழுது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸை வச்சு அதாவது பெருமளவு வித்தியாசம் இல்லை, அதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கேயும் அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் இருக்குது வித்தியாசம். அதே மாதிரி இது 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் அப்படின்னு இருக்கிறதுனால ரொம்ப பெரிய மாறுபாடு வராது. நீங்கள் அந்த முறை பிடிச்சிருந்தா அப்படியும் வெட்டி தைக்கலாம், இந்த முறை பிடிச்சிருந்தா இப்படியும் வெட்டி தைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பழகும் பொழுது உங்களுக்கே வந்து என்ன தப்பு செய்கிறோம், அதை எந்த இடத்துல மாற்றணும் அப்படின்ற விஷயம் புரிஞ்சிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக மாற்றி பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.